சோ இப்ப ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டுக்கு வரும்போது ஐ திங்க் இட்ஸ் அன் இன்கம்ப்ளீட் ரிப்போர்ட். இந்த மாதிரி பாலியல் ஃபேவர்ஸுக்கு ஒத்துக்கிட்ட பெண்களுடைய லிஸ்டும் தேவை அதுல. சோ நீங்க நடிகைகளும் இதுல ஒத்துக்கிட்டு தான் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? இப்ப மோகன்லால், மம்முட்டி, சித்திக் இருக்கிற ஒரு வீடியோ வைரல் ஆயிருக்கு. அந்த 3 ஜாம்பவான்களும் சினிமா அவார்ட்ஸ் செரிமனில ஃப்ரண்ட் ரோல உட்காந்துட்டு செஞ்சிருக்காங்க, ஒரு பிரைவேட் ஜோக் மாதிரி. ஏன்னா தப்பா தொட முயற்சிச்சு 17 இன்சிடென்ட்ஸ் இருக்கு. எனக்கு வார்த்தையால அவைலபிளான்னு கேட்டிருக்காங்க. நடிகர் ரியாஸ் கானுக்கும் நிவின் பாலி மேலையுமே வந்துட்டு இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு. நிவின் பாலி கேங் ரேப் பண்ணான்றதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டாக்கு. ராதிகா சரத்குமார் சொல்லிட்டு இருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன ஆகும், ஒண்ணும் ஆகாது, ஒண்ணும் ஆகாது. யாருமே 200% டீம் கிடையாது. பினராயி விஜயன் அத்தனை வேலையும் விட்டுட்டு இதுதான் முக்கியம், நான் இதை பத்தி பயங்கரமா ஏதோ பண்ண போறேன்னு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் விட்டது கவர் அப் வயநாட் டிஸ்ட்ரெஸ் அண்ட் ஆஃப்கோர்ஸ் கொல்கட்டா விஷயம் மறைக்கிறது. இப்ப ரீமா கல்லிங்கல் பத்தி நீங்க ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கீங்க, அவங்க போதை பார்ட்டி நடத்திருக்காங்க. I will avoid that question. I do not want to talk about that later. ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியானதுல இருந்து ஒட்டுமொத்த இந்திய திரையுலகமே மலையாள திரையுலகத்தை நோக்கி திரும்பி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ சுச்சி லீக்ஸ் மூலமா பிரபலமான நடிகையும் பாடகியுமான சுசித்ரா தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நிறைய கேள்விகளோட நாமளும் அவங்க கூட இணைஞ்சிருக்கோம். சரி வாங்க பார்க்கலாம். இப்போ ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியாகி ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த வரிசையில் வந்துட்டு சுச்சி லீக்ஸ் அப்படின்னு மட்டும் இல்லாமல் நிறைய வந்துட்டு பாலியல் சார்ந்த விஷயங்களை நீங்கள் பேசிட்டு வரீங்க, அதுவும் ரொம்ப ஓப்பனாக பேசிட்டு வரீங்க. ஸோ இந்த ஹேமா கமிட்டி அறிக்கை பற்றி உங்களோட கருத்து என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுச்சி லீக்ஸ் நான் பண்ணல. அதுல லீக் ஆனது மொத்தம் பிராங்க் மோடல்ல லீக் ஆன பல பொய்கள் தான். என்ன ரேப் பண்ணிட்டாலாம் சொன்னதுலாம் உண்மையே கிடையாது. என் மேல ஒரு விரல் கூட பட்டது கிடையாது. ஐ ஹவ் கெப்ட் மை செல்ஃப் வெரி சேஃப் இன் தி இண்டஸ்ட்ரி. அதை பத்தியும் நான் பேச தயாரா இருக்கேன். உங்களுக்கு ஷாக்கா இருந்திருக்கலாம். யூ வுட் ஹவ் தாட் தட் என்ன மாதிரி ஒரு முற்போக்குவாதியான பொண்ணை நிறைய தாக்கியிருப்பாங்க அப்படின்னு. கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் ஐ வாஸ் த ஒன் ஹூ காட் அவே. அந்த காண்ட்ல தான் அந்த செயலை செஞ்சாங்களே அவங்க. சோ இப்ப ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டுக்கு வரும்போது ஐ திங்க் இட்ஸ் அன் இன்கம்ப்ளீட் ரிப்போர்ட். பாலியல் கொடுமைகள் அப்படின்றது ஆண்டாண்டு காலமா ஸ்டேஜ் ஏறும் போதுல இருந்தே நாடகத்துறையில இருந்தே நடந்து வந்துட்டு இருக்கு. ஒரு இண்டஸ்ட்ரியில நீங்க உங்க முகத்தை விக்கிறீங்க, உடலை விக்கிறீங்க, நாட்டிய திறமைய விக்கிறீங்க, இமோஷன்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் விக்கிறீங்கன்னா யோர் பாடி இஸ் இன் த பிசினஸ், யோர் ஃபேஸ் இஸ் இன் த பிசினஸ். சோ அது 100க்கு 100 ரிஸ்க் இருக்கும். அந்த அந்த ப்ராடக்ட்ஸுக்கு எல்லாம் சேதம் ஏற்படலாம் அப்படின்றது. சோ பல விதமான விஷயங்கள் இருக்கு. இந்த ரிப்போர்ட் வந்து ஆக்சுவலி 1000 பேஜ் ரிப்போர்ட்டா இருக்கும். 100 பேஜ் கம்மி. அதுலயுமே ஒரே வர்ணனையா இருக்கு. குற்றவாளி யாரு, ஐ மீன் சரி பாதிக்கப்பட்டவங்க 1-2 பேருடைய டீடைல்ஸ் இருக்கலாம். பட் குற்றவாளி யாருன்றது வந்து இப்ப ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தர் பேசும்போதுதான் ஸ்பெகுலேஷன், கன்ஜெக்சர் எல்லாம் ரொம்ப அதிகம் இருக்கு. இதெல்லாம் அந்த ரிப்போர்ட்ல அட்ரஸ் ஆயிருந்ததுன்னா இப்ப இந்த தேதிக்கு எல்லா சேனல்ஸும் உட்காந்துட்டு கெஸ் பண்ணி லைக் கூப்பிடுற லைக் இதை பத்தி பேச ஒத்துக்கிட்டு இருக்கிற நிறைய விமன் வந்து அவங்க ஸ்டோரிஸே கொஞ்சம் கிரேயா இருக்கு, லைக் பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்க மாட்டேங்குது. சோ யாரா போய் இன்டர்வியூ பண்ணி வச்சிருக்கோன்னே மீடியாவுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. இதெல்லாம் ஏற்படாம இருக்கிறதுக்கு அந்த ரிப்போர்ட் கூட பீன் மச் மோர் கம்ப்ளீட்னு தோணுது. ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டை நீங்க எதுக்கு இன்கம்ப்ளீட்னு சொல்ல வரீங்க? அதுல ஒரு லிஸ்ட் ரொம்ப முக்கியம்பா. இந்த மாதிரி பாலியல் ஃபேவர்ஸுக்கு ஒத்துக்கிட்ட பெண்களுடைய லிஸ்டும் தேவை அதுல. இந்த பெண்மணிகள் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப வந்து பாலியல் ஃபேவர்ஸுக்கு ஒரு ஆக்ட்ரஸ் சக்கம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்புறமா நான் உங்களை குற்றவாளின்னு கூட சொல்ல, இது சர்க்கம்ஸ்டான்ஷியல். அந்த சர்க்கம்ஸ்டான்ஸையும் எடுத்து சொல்லணும் தான். சோ சில பேட்டிகள்ல நிறைய சீனியர்ஸ் வந்து வெளிப்படையா சொல்லிட்டு இருக்காங்க. மிடில்மேன் அமிச்சு இந்த மாதிரி நீங்க காம்ப்ரமைஸ்க்கு ரெடியான்னு கேட்க வைப்பாங்க. அப்புறமா போய் அந்த டைரக்டரை கன்ஃபரண்ட் பண்ணினா நான் அப்படி யாருமே அனுப்பலையா, அது யாருமே எனக்கு தெரியலையே, அதெல்லாமும் வரணும். சி இப்ப வந்து ஹேமா ரிப்போர்ட்டுக்கு வெளியே இருக்கிற மக்கள் எல்லாம் தான் நிறைய உண்மைகள் சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுது தானே. அப்ப அந்த ரிப்போர்ட் இன்கம்ப்ளீட்டா இருக்கிறதுனால தானே. இந்த லிஸ்ட் ஆஃப் விமன் ஹூ ஹேவ் காம்ப்ரமைஸ்ட் அண்ட் worsened the situation அதுவும் இருக்கணும் இதுல. அண்ட் நேம்ஸ் ஷுட் பி தேர். இட்ஸ் அ ப்ராப்பர் ரிப்போர்ட்டுங்க. இட்ஸ் அ கிரிமினல் ரிப்போர்ட். கிரிமினல் ரிப்போர்ட்ல குற்றவாளி யாரு, பாதிக்கப்பட்டவங்க யாருன்னு பேர் இல்லாம ஒரு கிரிமினல் ரிப்போர்ட் நீங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னாலுமே கிரிமினல் யாரு, பாதிக்கப்பட்டவங்க யாரு, அதுதானே பேசிக் இன்ஃபர்மேஷன். அது இல்லைன்னா இன்கம்ப்ளீட் ரிப்போர்ட் தான். சோ நீங்க நடிகைகளும் இதுல ஒத்துக்கிட்டு தான் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? சில பேர், எல்லாருக்கும் என்னமா பிளாக் அண்ட் ஒயிட்டா ஆக்கிட்டீங்க நீங்க. நிறைய பேர் ஒத்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டு இதுல
ஒத்துழைச்சதுனாலதான் இந்த பிரச்சனை முத்தி இந்த லெவல்ல இருக்குன்ற அந்த லிஸ்டும் நமக்கு தெரியணும். See, it's not like we are saying those women should be thrown in jail, but அவங்களும் தைரியமா ஆமா எனக்கு 10-12 வாட்டி இந்த தப்பு நடந்துச்சு, இது இப்படிதான் இந்த தப்பு நடக்கும்னு நமக்கு உணர்த்தணும். சரி, நீங்க இந்த விஷயத்துல வந்துட்டு பாதிக்கப்பட்ட நடிகைகளுக்கு ஆதரவா இருக்கீங்களா, இல்லாட்டி உங்களோட ஸ்டாண்ட் எப்படி இருக்கு? There is no black and white in this. நீங்க மறுபடியும் black and white பிரிக்க முயற்சிக்கிறீங்க. முடியவே முடியாது. இந்த black and white பிரிக்கவே முடியாது. கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல தான் சொல்ல முடியும். நீங்க ஏதாவது ஒரு கேஸ் எடுத்து சொல்லுங்க, அதுல அந்த கேஸோட டீடைல்ஸ பார்த்துட்டு எண்ட் ஆஃப் த கேஸ்ல தான் நம்மளால சொல்ல முடியும், சரி because of all these details provided maybe justice is on this person's side அப்படின்ட்டு. ஆண்கள் பெண்கள்னு நீங்க எப்படி இதை பிரிக்கலாம்? பிளாக் அண்ட் ஒயிட்டே கிடையாது இது. சோ இரு தரப்புக்கும் வந்துட்டு இந்த விஷயத்துல ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க. எல்லாருமே ஒரே குட்டையில ஊர்ன மட்டை தான். இதுல எந்த மட்டை ஜாஸ்தி அழுக்கா இருக்கு அப்படின்ற ஒரு தேடல் தேவையான்ற ரிப்போர்ட் வேற விதமா போயிருக்கலாமே. இதுல வந்து பிளேம் த்ரோயிங், ஒருத்தர என்ன சொல்லுவாங்க, அத ஸ்மியர் கேம்பெயின் நடத்துற மாதிரி இருக்குது. இது ஒரு பக்கா ரிப்போர்ட் மாதிரி தெரியல எனக்கு. இப்ப ரீமா கல்லிங்கல் பத்தி நீங்க ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கீங்க, அவங்க போதை பார்ட்டி நடத்தி இருக்காங்க. I will avoid that question. I do not want to talk about that lady. நீங்க அந்த மாதிரி அவங்கள பத்தி ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் சொன்னனால அவங்க உங்க மேல டெஃபமேஷன் கேஸ். அந்த क्वेश्चन நான் அவாய்ட் பண்ண போறேன் பிரீத்தி. அந்த பெண்மணி பத்தி எனக்கு பேச எந்த விருப்பமும் இல்ல. பட் ஆனா அந்த ஒரு விஷயம் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு ரொம்ப. திருப்பியும் நான் சொல்றேன், எனக்கு அந்த சர்ச்சையை பத்தியோ அந்த பெண்மணி பத்தியோ பேச எந்த விருப்பமும் இல்ல. இப்போ வந்துட்டு மோகன்லால்ல இருந்து எல்லாருமே வந்துட்டு இந்த ஒரு விஷயத்துக்காக, இந்த ஹேமா கமிட்டி விஷயத்துக்காக ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு பார்வதி திருவத்தவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்துட்டு ஒரு கோழைத்தனமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோகன்லாலோட இன்னொரு செயல் இப்ப வெளிச்சத்துக்கு வந்திருக்கு, அதை பத்தி பேசலாமே. பார்வதிய மறுபடியும் இழுக்க வேண்டாம் இதுல. அவங்களும் நிறைய உளறி இருக்காங்க இன்டர்வியூஸ். அவங்க பண்ண ஒரு ரியாக்ஷன் ரொம்பவுமே வைரலா இருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எஸ், சோ இப்ப மோகன்லால், மம்முட்டி, சித்திக் இருக்கிற ஒரு வீடியோ வைரல் ஆயிருக்கு. அதை பத்தி நாம கண்ணியமாவே பேசுவோம். அது ஒரு தேவையில்லாத செயல். அந்த 3 ஜாம்பவான்களும் ஒரு சினிமா அவார்ட்ஸ் செரிமனில ஃப்ரண்ட் ரோல உட்காந்துட்டு செஞ்சிருக்காங்க, ஒரு பிரைவேட் ஜோக் மாதிரி. அதுல வந்து ஸ்ருதி ஹாசன் ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடலன்றது நிரூபிக்கப்பட்டுருச்சு. அது என்னன்னா, அவங்க செஞ்ச செயலுக்கும் ஸ்ருதி ஹாசன் ஸ்டேஜ்ல எங்கேயோ போட்ட ஒரு ஸ்டெப்புக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருந்துச்சு. அதனால மீம்ஸ் வகையில அது ரெண்டையும் தைச்சு போட்டுட்டாங்க. அத வந்து உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு நிறைய ஆக்ட்ரஸஸ் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. தே ஷுட் ரியலி ஸ்டாப். இப்போ அவங்க யாரு ஸ்டேஜ்ல இருந்து அவங்க எந்த காரணத்துக்கு அதை செஞ்சாங்கன்றது இல்ல, செயல் முக்கியம். வந்து முத்தி போய் அவங்க ஒரு அவார்ட் செரிமனில இந்த மாதிரி பெரிய ஆக்டர்ஸ் லேண்ட் ஆன உடனே கேரவானுக்கு கூட்டிட்டு போய் டெலிவிஷன் சேனல் ஹெட்ஸ் எல்லாம் ஊத்தி கொடுக்கறது தான் வழக்கம். அவங்க இனபிரேட்டடா தான் வந்து அவங்க ஃப்ரண்ட் ரோலயே உட்காருவாங்க. சோ சுயநலம் இல்லாம அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு தெரியாம இந்த செயலை செஞ்சிருக்காங்க. செயல லெட்ஸ் கான்சென்ட்ரேட் ஆன் தட். தேர் ஆர் சில்ட்ரன் வாட்சிங் அவார்ட் ஷோஸ். இது அவார்ட் ஷோ, ஓகே. தேர் ஆர் சில்ட்ரன் வாட்சிங் தி ஷோஸ். இது ஓகே. அது டெலிவிஷன் சேனலோடைய ஃபுட்டேஜ்ல வராது, எடிட் பண்ணி தூக்கிடுவாங்க. மொபைல் போன் வச்சுட்டு இருக்கிற நிறைய பேர் அங்க இருக்காங்க. நிறைய பேர் அவங்க பசங்களோட அந்த அவார்ட் ஷோக்கு வராங்க. அந்த மொபைல் போன்ல இருந்து எங்க போச்சோ இது எனக்கு இப்ப ஐ saw it only yesterday, பட் இது 3-4 வருஷமா it's been circulating on the internetனா இந்த 3 பேருடைய ஃபேன்ஸ் தான் அதை அடக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, இணையதளத்துல இருக்கிற ஒரு இமேஜ் இது வந்து 3 years பேக்கே வெடிச்சிருக்கணும். இப்பதான் நமக்கு தெரிய வருது. சோ மோகன்லால் வந்துட்டு இத சுயநினைவு இல்லாம செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரீங்களா? நினைவு இருந்தாலுமே அவங்க எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அடக்கி செய்வாங்க. Can I tell you an incident that happened to me? See, I'll tell you something, Preeti. இந்த இஷ்யூ வந்ததுக்கு அப்புறமா நேற்று ராத்திரி மெடிடேஷனுக்கு அப்புறம் நான் உட்காந்து I made a list of the number of people who have ஏன்னா தப்பாத்தோட முயற்சி பண்ணிருக்கிற பீப்புள் 17 இன்சிடென்ட்ஸ் இருக்கு எனக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் மை கரியர் இன் அட்வர்டைசிங் டு இது. அதுல 1-2 ஐ டோன்ட் மைண்ட் ஷேரிங் இட். எல்லாத்துக்குமே ஐ ஹவ் டெல்ட் வித். சிலத்துக்கு நான் போய் எஃப்ஐஆர் ஃபைல், எதுலயுமே ஒரு 1% டேமேஜ் கூட எனக்கு ஏற்பட்டது இல்லை. நான் இன்ஸ்டிங்ஸ் வர் ஸ்ட்ராங்கர். நான் குவாய்ட்டா அதை டீல் பண்ணினேன். நிறைய பேருக்கு மூஞ்சிக்கு நேரம் சொல்லியிருக்கேன், நான் இந்த மாதிரி இன்னொரு வாட்டி நீ கேட்டியானா சிங்கமா என் வாயில இருந்து வரும் அப்படின்னு சொல்லிருக்கேன். சோ எந்த குற்றச்சாட்டுகள்னாலுமே நீங்க வந்துட்டு மனம் திறந்து பேசுவீங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? சிலத்துக்கு பேச வேண்டிய அவசியம் இருக்கும், சிலத்துக்கு அந்த நிமிஷமே அதுக்கு டீல் பண்றதுக்கு வேற ஏதாவது ஒரு ஹெல்ப் வந்து நிக்கும். ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் யூனிக் இன் இட்ஸ் ஓன் வே. We are talking about something called the most sacred aspect of human relationships. ஒவ்வொரு அதுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு தாக்குதல், ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் யூனிக்.
எதையுமே நீங்க வந்து ஒரு ஜெனரலைஸ் பண்ணி சொல்லவே முடியாது. ஐ வில் டெல் யூ சம்திங் தட் ஹேப்பன்ட் வித் மீ ப்ளீஸ். இது நீங்க கேட்க ஒரு தயவு செஞ்சு கொஞ்சம் கனிஞ்சு கேட்க ஒத்துக்கோங்க. ஒரு 2 minutes தான் ஆகும். ஆயத்த எழுத்து ஒரே படம் தான் நான் நடிச்சேன். அதுலயும் ஒரு தம்மா துண்டு ரோல், கடுகளவு ரோல். அத நான் ஏன் ஒத்துக்கிட்டேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மணிரத்னம் கூப்பிடுறாரு அட் தி ஏஜ் ஆஃப் 27. ஹவ் கேன் யூ சே நோ? அப்ப கூட நான் யோசிச்சேன், பாட கூப்பிடலாமே, ஏன் நடிக்க கூப்பிடுறீங்க? சரி ஓகே, 5 நாள் ஷூட் தான். சீம் லைக் an interesting role and throughout the hero's best friend அப்படின்னு. அதுலயுமே ஒரு 3வது நாள் 4வது நாள்ல ஒரு சீன்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமா சேர்ந்து எங்கேயோ புரட்சிக்கு கிளம்புறாங்கன்ற மாதிரி நான், சூர்யா, இன்னும் 2 பசங்க தான் ஃப்ரண்ட்ல, பின்னாடி ஒரு 500 காலேஜ் பாய்ஸ். ஐ வாஸ் தி ஒன்லி கேர்ள். அப்பவே சூர்யா ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தாரு பக்கத்துல. ஐ தாட் ஹி வாஸ் ரெஸ்ட்லெஸ் அபவுட் தி ஷாட். டேக் 1 போச்சு, எல்லாரும் முன்னாடி வந்தாங்க, தொபால்னு நான் கீழே விழுந்தேன், எல்லாரும் என் மேல நடந்து போயிட்டான். டேக் 2 அதே நடந்துச்சு. டேக் 3 சொல்றதுக்கு முன்னாடி சூர்யா லுக்ட் அட் மீ அண்ட் ஷவுட்டட் அட் மீ இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரிவன். உனக்கு இந்த வேலை தேவையான்னு. சூர்யா வாயில இருந்து ஒரு வெசவு கேட்கறதுன்றத ஆடி போயிருங்க. நிஜமாவே ஐ அம் டெல்லிங் யூ, getting shouted at by Surya is a life changing thing. எனக்கு அந்த நிமிஷம் you can't leave the set and எனக்கு அப்பவே டிராப் பண்ணிட்டு I wanted to go home. அண்ணன் சொன்ன மாதிரி இருந்துச்சு எனக்கு. என்ன பார்த்து சொன்னாரு அவரு. அப்ப நினைச்சேன், நான் சினிமா அம்பிஷனோட எல்லாம் வரல சூர்யா. I couldn't even tell him that. ஜஸ்ட் மணிரத்னம் கூப்பிட்டாரேன்னு வந்தேன். பட் அதுக்கப்புறமா obviously I was in a மணிரத்னம் film. எனக்கு அதுக்கப்புறம் 8-9 ஸ்கிரிப்ட்ஸ் வந்தது. நடிக்கவே மாட்டேன் பாட்டு. It felt like an older brother warned me. இந்த மாதிரி வார்னிங் சூர்யா மத்தவங்களுக்கு கொடுத்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு நோபடி அந்த செட்ல. எடுத்து சொல்றதுக்கும் இருக்காங்க. ஒரு ப்ரொடியூசர் இப்ப இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அவரே அமிச்ச ஒரு பொண்ணுகிட்ட காம்ப்ரமைஸ் பண்ண சொல்லி அவரே சொன்னாரு, பண்ணாதமா, உனக்கு நடிப்பு அப்படி கூட உனக்கு நடிப்பு வேணும்னு அவசியம் இல்லை. ஆனா அந்த பொண்ணு போய் காம்ப்ரமைஸ் பண்ணிச்சுன்னே அவர் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. சோ தேர் ஆர் விமென் ஹூ டோன்ட் மைண்ட். எல்லா விமென்னு சொல்லல, சில ஹார்ட் கோர் விமென் வந்து இதை மைண்ட் பண்ணாம தான், இது தெரிஞ்சுதான் உள்ள வராங்க, இதுக்கு ரெடியா தான் உள்ள வராங்க. அவங்க யாரு? அந்த லிஸ்டும் வெளியே வரணும்ன்ற. உங்களுக்கு ஏதாச்சும் பாலியல் தொல்லைகள் நடந்திருக்கா? இப்ப தப்பா தொட முயற்சி செஞ்சிருக்காங்க, வார்த்தையால அவைலபிளான்னு கேட்டிருக்காங்க, இல்லடா எப்போடான்னு சொல்லியிருக்கேன். அதனால எனக்கு அந்த நடிகர்களுடைய படத்துக்கு பாடுறதுக்கான வாய்ப்பு கட் ஆயிருக்கு. சோ வாட், ஐ ஃபீல் பெட்டர் டுடே. இன்னைக்கு நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறது, ஒத்தங்கை கூட என் மேல நான் பட விடல. எனக்கு அதுதான் பெருமையா தோணுது. நான் பாடின 1000 பாட்டை விட தொட விட்டுனா மேபி 5000 பாட்டு பாடி இருக்கலாம். யாருக்கு வேணும் அந்த ஸ்டாச்சர்? மேபி சம் கேர்ள்ஸ் வாண்ட் இட். அதான் நான் சொல்றேன், எவ்ரிபடி இஸ் நாட் த சேம் பிரீத்தி. சோ அப்ப பெண்கள் மேலயுமே இந்த விஷயத்துல குற்றம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏங்க, லஞ்சம்ன்றது குடுக்கறவனும் இருக்கான், வாங்கிக்கிறவனும் இருக்கான். ஒத்த மேல குற்றம் ஜாஸ்தி இருக்கலாம், 60-40 இருக்கலாம். பட் வெறும் நீங்க 60 சொல்லிட்டு 40 சொல்லாம இருந்தா எப்படி? சோ இந்த ஹேமா கமிட்டி அறிக்கையில பெண்களோட இதுவுமே வெளியே வரணும், அந்த நடிகைகளோட இதுவுமே வெளியே ஹியூமனிஸ்ட் ரிப்போர்ட்டா இருந்திருக்கணும். போத் சைட்ஸ் ஆஃப் த ஸ்டோரி எடுத்து சொல்லிருக்கணும். இப்படியும் இருக்காங்க, இப்படியும் இருக்காங்க, ஒரு கிளியர் புரிதல் வந்திருக்கும். இப்ப நிறைய பேர் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஹேமா கமிட்டி பண்ணாதது நம்ம இண்டஸ்ட்ரி சீனியர்ஸ் நிறைய பேர் இன்டர்வியூஸ்ல எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. நடிகர் ரியாஸ் கானுக்கும் நிவின் பாலி மேலேயுமே வந்துட்டு இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த குற்றச்சாட்டை 2 பேருமே சட்ட ரீதியா ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரியாஸ் கான் பத்தி தெரியாது, பட் ஐ நோ நிவின் பாலி இஸ் clean. He's clean as a whistle. One of the most hardworking ப்ரொஃபஷனல்ஸ் இந்த மலையாளம் இண்டஸ்ட்ரி. அவனை ரொம்ப ஒதுக்கிட்டாங்க. அதனாலதான் நடுவுல டிப்ரெஷன்ல போய் ஓவர் ரேட் பண்ணி லைட்டா வெயிட் எல்லாம் போட்டாரு. அந்த மாதிரி ஒரு ஆக்டர் சஃபர் பண்றான்னால அவன் ஏதோ கரெக்டா செய்ய முயற்சிக்கிறான், அவனை ஒதுக்குறாங்கன்னு அர்த்தம். நிவின் பாலி கேங் ரேப் பண்ணான்றதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா? கேங் ரேப் அந்த டைம்ல நடந்திருந்ததுன்னா எத்தனை பிசிக்கல் எவிடன்ஸ் இருந்திருக்கும், மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுத்திருக்கலாம். அவர் கேங் வந்து சும்மா கீரினத்துக்கே இவ்வளவு எவிடன்ஸ் இருந்திருக்கு. அந்த டைம்ல அந்த பொண்ணு ஏன் சும்மா இருந்துச்சுன்னா நம்மளே அசியூம் பண்றோமா என்ன பயந்துருச்சுன்னு? நம்மளே அசியூம் பண்ணிக்கிறோம். சட்டத்துக்கிட்ட போனா அந்த பதில் அடிச்சு அங்கேருந்து ராதிகா சரத்குமார் சொல்லிட்டு இருக்காங்க on behalf of everyone. கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது. why is she saying ஒன்னும் ஆகாது? ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்களேன், என்ன ஆகும் நம்ம பாத்துக்கலாம். நான் தான் பைல்வான் பீரங்கிசாமி எதிரா கேஸ் ஃபைல் பண்ணேன், ஒன்னும் ஆகல. பட் I was happy that it 20ஓட சேர்த்து 21வது குரல், என் குரலையும் வச்சுக்கோங்க அப்படின்னு. மேபி 50வது குரல் வரும்போது அது வெடிக்குமா இருக்கும். பட் 21, 22, 23 இல்லாம 50 எங்க இருந்து வரும்? You have to பதிவு செய்யணும். லா படி நீ பெஸ்ட் ஃப்ரெண்ட் கால் பண்ணி அழுது இல்ல, அத வச்சு நீ வேற எங்க இருந்து கரன்சி, அத ஒரு கரன்சியா யூஸ் பண்ணி இன்னொரு நடிகர்கிட்ட போய் இந்த நடிகரை பத்தி அழுது புலம்பலாம், அவன்கிட்ட நம்ம செக்யூர் ஆகலாம். எத்தனை ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு இண்டஸ்ட்ரியில.
நீங்க வந்துட்டு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில யார வந்துட்டு மிஸ்டர் கிளீன் அப்படின்னு சொல்லுவீங்க? சூர்யா, விஜய், யூ வில் நாட் பிலீவ் இட். எனக்கு அத்தனை அக்வைண்டன்சஸ் ஏற்பட்டதுல எனக்கு உண்மையிலேயே குட் அட்வைஸ் கொடுத்திருக்கிற 2 நண்பர்கள் சூர்யா அண்ட் விஜய் தான். யாருமே 200% கிளீன் கிடையாது. பட் இருக்கிற சூழ்நிலைகள்ல தன்னுடைய கற்பை ரொம்பவே காப்பாத்திக்கிட்டு இருக்கிற 2 நடிகர்கள் சூர்யா அண்ட் விஜய். ஜெயம் ரவி ஆல்சோ ரொம்ப கஷ்டப்பா அவங்களுக்கு எல்லாம். நிவின் பாலி ஆல்சோ தன்னை தொட விடாம ஐசோலேட் பண்ணிக்கிட்டாங்க. they don't go to I mean விஜய் வீட்டுல பார்ட்டி நடந்தாலும் அவர் தனியா இருப்பா, அவர் எங்கேயோ இருப்பாரு. சோ அவர் அந்த பார்ட்டிலயும் ஈடுபட மாட்டாரு. நாட் அட் ஆல். ஒரு கம்பல்ஷன்ல கொடுத்து தொலைவாரு. எனக்கும் தெரியும் அந்த கம்பல்ஷன் சங்காத்தத்துல இருந்து தான் வருதுன்ட்டு. இப்போ வந்துட்டு ஃபஹத் ஃபாசிலை ஒடுக்குறதுக்காக தான் மம்முட்டியும் மோகன்லாலும் சேர்ந்து போட்ட ஒரு பிளான் தான் இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. பிளான் இல்ல ப்ரோ, பிளான் இல்ல. இனிஷியலி அந்த ஹேமா கமிட்டி ரிலீஸ் ஆகி ஒவ்வொரு நாளும் 5-6 அப்டேட் ஸ்டார்டட் ஹேப்பனிங். இனிஷியலி என்னாச்சு, the reason that பினராயி விஜயன் அத்தனை வேலையும் விட்டுட்டு இதுதான் முக்கியம், நான் இதை பத்தி பயங்கரமா ஏதோ பண்ண போறேன்னு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் விட்டது. பிகாஸ் இட்ஸ் ஐ மீன் சென்டர்ல இருந்து this seemed like a good idea to cover up வயநாட் டிஸ்ட்ரெஸ். வயநாட் டிஸ்ட்ரெஸ்ல ஃபர்ஸ்ட் 2 days ஃபுட்டேஜ்க்கு அப்புறம் நீங்க என்ன பாத்தீங்க? அந்த வயநாடு நிலச்சரிவை மறைக்கிறதுக்கு இந்த ஹேமா கமிட்டி அறிக்கை தூக்கிட்டாங்கன்னு சொல்ல மறைக்கிறதுக்கு. ஆமா. சோ 4 வருஷமா பெண்டிங்ல இருந்த இந்த ரிப்போர்ட்டுக்கு கிரீன் சிக்னல் கிடைச்சதே சென்டர்ல இருந்து. ஓகே, இத வச்சு வயநாட் சிச்சுவேஷனை மறைச்சிடலான்றது. ஒவ்வொரு நடிகையும் ஐ வாஸ் ஷாக்ட் வை இட் கேம் அவுட் நவுன்றாளுங்க. திடீர்னு என்னது நேத்து வரைக்கும் தூங்கிட்டு இருந்து திடீர்னு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு இருந்துச்சு. அவசர ஏதாவது கொண்டு வாப்பா, மீடியா த்ரோட்ஸ் டவுன் திணிக்கலாம், பேசுறதுக்கு நிறைய கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருக்காங்க. இஃப் யூ செக் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் வயநாட், தி ஆன்சர் இஸ் நத்திங். தே ஆர் நாட் ஹெல்பிங் தெம். ஒரு நிலச்சரிவோ கட்ரினா ஹரிகேன் வந்தாலுமோ அந்த முதல் 4 நாள் வேலை வந்து ரொம்ப மக்கள் சாவாம காப்பாத்தணும்ன்றது. அதுக்கப்புறம் 1 வருஷம் ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க் நடக்கும். ஒண்ணுமே நடக்கலாங்க. அதை யாரும் குவெஸ்டின் பண்ணக்கூடாதுன்றதுக்கு இந்த கிரீன் சிக்னல் கொடுத்திருக்காங்க சென்ட்ரல்ல இருந்து. ரைட்டா? அந்த கொடுத்த கிரீன் சிக்னலுக்கு என்ன சொல்றது, you have to have 2-3 repercussions for the press to talk about. அந்த ரிப்போர்ட் வந்துருச்சுன்ன உடனே அதனால இது நடந்துச்சா, அதனால ஒரு வான வேடிக்கை காட்டணும். So they told Mohanlal to resign even before his video became viral, even before anybody gave him put குற்றச்சாட்டு on him. அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜி படி ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணி 4வது நாள் ஏதாவது ஒரு பெரிய புள்ளி ரெசிக்னேஷன் சும்மா ஃப்ளோட் பண்ணி விட்டணும், அங்க எல்லாரும் ஓடுவாங்க. இப்ப எல்லாரும் யோசிக்கிறாங்க மோகன்லால் முன்கூட்டியே ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. இதெல்லாமே அந்த ரோல் அவுட் பிளான்ல இருக்கிற விஷயம், இதை மறைக்கிறதுக்காண்டி. அண்ட் ஆஃப்கோர்ஸ் கொல்கத்தா விஷயம் மறைக்கிறதுக்கு பின்ன அந்த கொல்கத்தா டாக்டர் கேஸ் அதையும் மறைக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் அந்த வயநாடு நிலச்சரிவு, அதுல இருந்து மீடியா அண்ட் மக்களுடைய கவனத்தை திசை திருப்பது. ஏன்னா அங்க அவங்களால ஒரு வாணியும் புடுங்க முடியல. மக்களுடைய திசை திரும்பினா அங்க இருக்கிறவங்களையும் குவைட் ஆக்கிடலாம். பிகாஸ் த மீடியா இஸ் நாட் லுக்கிங் தட் சைட், ரைட்? அங்க எல்லாரையும் ஒருத்தரா தள்ள தட்டி சைலன்ஸ் பண்ணிடலாம். கிடுன்னு ஏதாவது நடவடிக்கை எடுத்து எல்லாரையும் குற்றவாளி எல்லாம் காப்பாத்திரலாம். மீடியா அதுக்குள்ள திரும்பி பார்க்கும்போது குற்றவாளி எங்கேயுமே இல்லையே அப்படின்ட்டு மீடியா அடுத்த நியூஸ்க்கு போயிடும். இப்போ நடிகர் சுரேஷ் கோபி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்துட்டு இதெல்லாமே வந்துட்டு ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறாங்க, இதெல்லாமே ஒரு பப்ளிசிட்டி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா எல்லா ஜேர்னலிஸ்ட் மீடியாக்காரங்களும் வேலை இல்லாத சீனியர் ஆக்ட்ரஸஸ்க்கு ஒவ்வொருத்தரா கால் போட ஆரம்பிச்சாங்க. அத நிறைய பேரு பேச ரெடியா இருந்தாங்க. ஏன்னா அவங்க இப்ப சினிமால கூட இல்ல. அண்ட் இது பேசுறதுனால மேபி மறுபடியும் ஒரு கம்பேக் கிடைக்குமோன்னு சொல்லிட்டு ரியலி டால்ட் அப் அண்ட் கிவிங் தீஸ் இன்டர்வியூஸ். சினிமா வாய்ப்புக்காக ஒரு பப்ளிசிட்டிக்காக மட்டுமே இத பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, there are few people doing it for that. பட் ஒவ்வொருத்தருக்கும் அஜெண்டா வேறவா இருக்கு. சில பேருக்கு மறுபடியும் இதனால நமக்கு ஒரு கம்பேக் கிடைக்குமா, மேபி பிக் பாஸ்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்லாம் நிறைய ஸ்கெலிட்டன்ஸ் ஃப்ரம் த கிளாசெட் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் சில ஆக்ட்ரஸஸ் லைக் ராதிகா எல்லாம் முற்போக்குவாதியான ஆக்ட்ரஸ், நிறைய பெண்களுக்கு மேபி அவங்களுக்கு வாய்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ்னு அவங்களுடைய வாய்ஸ் பைட்ஸ் எடுக்கவும் பிரஸ் போயிருக்காங்க. சோ திஸ் இஸ் அ கம்ப்ளீட் இனிஷியேட்டிவ் ஆன் பிஹாஃப் ஆஃப் மீடியா. மீடியா தான் இதை பத்தி நீங்க பேசுறீங்களா அப்படின்னு அவங்க ஒப்பீனியன்ல போல்டா பேசக்கூடிய ஆட்கள்கிட்ட போன் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. அதுல யாரு பேச ரெடியோ அவங்க அஜெண்டா பேஸ் படி பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஹேமா கமிட்டி வந்த மாதிரி தெலுங்கு திரையுலகத்திலயுமே வந்துட்டு ஒரு கமிட்டி உருவாக்கப்படணும், இந்த பாலியல் சார்ந்த விஷயங்களை பத்தி விசாரிக்கிறதுக்காக ஒரு குழுவை அமைக்கணும்னு நடிகை சமந்தா சொல்லியிருக்காங்க.
சோ சமந்தா இந்த மாதிரி சொன்னதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவங்க ஒரு பிஆர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துதானே ஆகணும். அடுத்தனா அவங்க தான் எல்லா சோசியல் இஷ்யூஸ்க்கும் ஏதாவது ஒரு ரியாக்ஷன் ஆச்சும் ட்வீட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு இமேஜ் வளர்த்து விட்டுட்டு இருக்காங்க தனக்காக. சோ பொறுப்பா ஏதோ ஒரு ட்வீட் போட்டிருக்கோம்னு நினைச்சா அடுத்த நாளே ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்காங்க. மீடியாவுக்கு கொஞ்சம் தீனி கிடைக்கும் பேசுறதுக்கு. எல்லாரும் கெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இது அந்த நடிகரா இருக்குமோ, இது அந்த நடிகையா இருக்குமோ. டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ இது சும்மா வெறும் ஒரு பேசு பொருளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி மீடியா இத ரொம்ப ஹைப் பண்றாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லங்க, மீடியாக்குமே எந்த மீடியா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஜஸ்ட் டிஆர்பிக்காக பேசு. நீங்க அப்படியா பேசுறீங்க என்கிட்ட? இதுல ஏதாவது ஒரு உண்மை இருக்கா, யதார்த்தம் இருக்கா, ஏதாவது ஒரு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குமான்னு தெரிஞ்சுக்க தானே முயற்சிக்கிறீங்க. அந்த முயற்சியில தான் மீடியா எல்லாருக்கும் போன் பண்ணி கேட்டுட்டு இருக்கு. இப்ப ஒத்தி ஒத்தி வந்து பொய் சொல்ல ஆரம்பிச்சா மீடியா என்ன பண்ணும்? மீடியாவுமே இப்ப உணருது that there is this particular actress who's talking about an incident just because she wants publicity. They are also backing off from her. அவங்களே போன் பண்ணி நான் இன்டர்வியூ கொடுக்குறேன்ப்பா மீடியா saying we'll get back to you ma'am னு போன் வைக்கிறாங்க. மீடியா also doesn't want flaky people to come and talk nonsense, right? நீங்க வந்து இது ஒரு ஃபிளேக்கி இன்டர்வியூன்னு கனெக்ட் பண்ணுவீங்களா, இல்ல ஒரு சென்சேஷனலைசிங் இன்டர்வியூன்னு சொல்லுவீங்களா? இது வரைக்கும் ஒரு தலை உருளையா நம்ம இன்டர்வியூல? சூர்யா பத்தி புகழ்த்தி தான் பேசியிருக்கேன் நான். சூர்யா, விஜய், ஜெயம் ரவி எல்லாம் தங்கங்கன்றேன். they want to be good. சுத்தி இருக்கிறது இருக்க விட மாட்டேங்குதுங்க. இவ்வளோ நேரம் வந்துட்டு ஹேமா கமிட்டி சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம சுசித்ரா மேடம் அவங்க நம்ம கிட்ட பேசினாங்க. ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரீத்தி. தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.